பிராரப்தம் அனுபவிச்சாதானே போகும் நீ சொல்றேன்னு கேட்டார் பீஷ்மரே. அதுக்கு பீஷ்மர் பதில் சொன்னார், பகவத் அனுகிரகம் சேர்ந்தா அது குறுகி போயிடும் இருந்தார். ஈஸ்வர பிரசாதம் இருந்தா பிராரப்தம் அனுபவிக்க வேண்டியதா, அது குறுகலா பண்ணிவிடுவாள். இல்லைன்னா வளர்த்துப்படுறான் வேண்டாதவனா இருந்தா அவன் ராத்திரி 12 மணி மட்டும் கோர்ட்டு பண்றாரு, 7 மணி நேரம் 6 காத்துறது அவரை அப்படி பண்ணிவிடுவாள். அப்போ துரியோதனனுக்கு ராஜதர்மம் சொல்றாள். சொல்ற போது பிராமணால தெய்வமா வேதவித்துக்களே அவ வாக்கால ஆசீர்வாதம் பண்ணா வீணா போகாது. நான் பரம்பிட்டு வரும்போது வா கண்ணால ஜலம் விட்டாள், நீ ரட்சிப்பியோ மாற்றியோன்னு அவ ரட்சியும் சொல்லிட்டு வந்தாள்ங்கிறாள். இதெல்லாம் கேட்டா பாரதத்திலே மகான்களை நாம் எப்படி நினைக்கணும் பெரியவாளே. அவருடைய பிரசாதம் என்ன பண்ணும், நமக்கு எத்தனை க்ஷேமத்தை கொடுக்குங்கிறது புரியும். பெரிய பிரம்மகோஷம் மகாபாரதம் மகேதியாகும். அதனால இந்த மகாபிராயஷ்சித்தமா மகர்ஷிகள் எல்லாம் மகாபாபங்கள் குடும்பத்தில இருந்தா பாரதம் கழுவிட்டார். பாபம் இல்லே புண்ணியத்தை குவிக்கிறதுக்காக கழுவிட்டார். அதுக்காக பாபம் பண்ணவன் தான் கேட்கணுமா, என்ன வியாதி உள்ளவன் தான் ஆஸ்பத்திரிக்கு போகணும், சௌக்கியமா இருக்கிறவங்க போகக்கூடாதுங்கிற போல இல்லை. இது பாபம் இல்லாதவாள் காட்டா அது புண்ணியமா குவிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட பெரிய மகேதிகாசம், பெரிய பிரம்மகோஷம்.